Praise the Lord, brothers and sisters. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, whom we believe, நம்ம யாரை நம்புகிறோம், யாரை விசுவாசிக்கிறோம். ஸோ ஜான் சாப்டர் 14 verses 6 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, Jesus said to him, I am the way, the truth and the life. No one comes to the Father except through me. ஸோ இங்கே அவர் வழியில் அவரை தவிர அவர் மூலியமாக யாரும் வந்து பிதாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே சொல்லுவார். ஸோ அப்போது நம்ம எந்த கிரியைகளை நம்பி நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நான் மரித்தால் பரலோகத்துக்கு போயிடுவேன் அப்படின்ற எந்த கிரியையில் நம்ம இருக்கோம். ஸோ தேவனை நம்பி யாரும் வந்து பிதாவை பார்க்க முடியாதுன்னு அவரே சொல்லும்போது வந்து நம்மளோட டீட்ஸை வச்சு நம்மளே எப்படி ரைச்சஸஸ்னால் வாழ முடியும். ஸோ அதுக்காகத்தான் தேவன் மனுஷனால் முடியாதுன்ற நம்பி ஏன்னா அவர் தான் நம்மளை டிசைன் பண்ணார் எப்படி இருக்கணும் மனுஷன் சொல்லிட்டு. பட் ஆனால் மனுஷன் தவறி போனதுனால அவர் டிசைன் ஃபெயிலியர் ஆகி, ஸோ இப்போ அவரே மாம்சமாகி நம்மளுக்காக வந்து மரித்து நம்மளை வந்து அவரோட சேர்த்துக்கொண்டார். ஸோ ஜீசஸோட பிளானை வந்து நம்மளோட டெவெல் பண்ணுறது தான் அவரோட ஆசையை. ஸோ அந்த அன்பின் நிமித்தம் தான் நம்மளை படித்தார். பட் வி ஆர் ஃபெயில்டு இன் தட். ஸோ இப்போ அவர் வந்து நம்மளை ரட்சித்து அவர் மூலியமாக பிதாவரத்தில் வந்து நம்மளை வந்து ஐக்கியம் பெற வைக்கிறார். அவர் வந்து நம்மளோட ஐக்கியமாகி நம்மளை வந்து பிதாவரத்தில் பண்ண விரும்புகிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த தேவனோட சத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்டு நம்மளோட கிரைகள் மூலியமாக வந்து எந்த காரியம் வந்து செய்ய முடியாது. ஸோ எல்லாத்துலையும் நம்ம வந்து ஃபெயிலியர் தான் ஆகும். ஸோ ஏன்னா வந்துட்டு நம்ம பிறையிலேருந்து பாவமாக இருக்கணும். நம்ம சின்னதுலேருந்து நம்ம வளரும்போது வந்து நமக்குள்ள ஒரு ஹேபிட்ஸ் நம்மளுடைய வளர்ப்பில் நம்ம வளர்ந்த விதத்தில் வந்து அந்த மாம்சம் வந்து அதுக்கு பழகி போயிருக்கும். ஸோ நம்ம தேவனை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது முழுமையாக நம்ம அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பழைய மனுஷன் பழக்கங்கள்லாம் சாகடித்து வேரோடு அழித்து, ஸோ அப்போது நம்ம தேவனோட வார்த்தை கேட்டு வளர்ந்து அவரோட வார்த்தைப்படி செயல்படும்போது அவரை போய் நம்ம மாறும்போது அப்போது தான் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும். அண்டர்ஸ் அண்ட் நம்மளோட பழைய சுபாவங்கள் பழைய வாழ்க்கை நடவடிக்கைகள் எல்லாம் மாற வேண்டும். ஸோ அப்போ தான் வந்து தேவன் நம்ம இடத்துல வாசம் செய்கிறான்னு பிறர்கள் வந்து காண முடியும். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்போது வந்து நம்மளோட தேவனோட வழியை நம்ம பின்பற்றணும். ஹி இஸ் த ஒன்லி வே டு என்டர் எட்டர்னல் லைஃப். அவர் மூலியமாக தான் நம்மளால் போக முடியும். வந்து அவருக்கு ஏற்ற போல் இப்போது உலகத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் உலகத்தில் அவங்க வந்து ஒரு கட்சி விவகாரம் பண்ணும்போதும் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கையை வச்சுட்டு அந்த கொள்கைக்குன்னு ஏற்றுக்குன்னு உள்ளே வந்தால் தான் அது பிரகாரமாக நீ போய் அந்த கொள்கையை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியும். அதே போல் தேவன் என் மூலியமாக நீ வந்தால் தான் அங்கே வந்து நீ வந்து பிதாரத்தில் போக முடியும்னு சொல்லிட்டு அவர் கிளியராக சொல்லும்போது வந்து நம்ம அவருக்கேற்ற ஒரு வாழ்க்கை, அவரை போல ஒரு வாழ்க்கை அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறாரு. ஸோ அப்போ அவர் உள்ளே வச்சுக்கிட்டே நம்ம உலக பிரமாண ஒரு வாழ்க்கையோ இல்லை இப்போ நம்மளோட பழைய மனுஷனோட சுபாவ வாழ்க்கை வாழ்ந்தால் how we can satisfy him only through faith. ஸோ இதெல்லாம் என்னால் முடியும், தேவனோடு இருக்கிறாரு, இந்த பழைய மனுஷன் என்னிடத்துல போயிடுவான், அந்த ஆசை அந்த வழிமுறைகள் அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் இடத்துல மாறும்னு சொல்லி நம்ம விசுவாசித்து தேவனை நம்பி தேவனோட வார்த்தையை நம்பி இந்த வார்த்தை மேலே சான்று நம்மளோட ஐக்கியமாக இருக்கும்போது அவர் நம்மளோட ஐக்கியமாக இருக்கிறது தான் வந்திருக்கிறாரு. ஸோ நம்ம அவருக்கு இடம் கொடுத்து அவர் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருடைய பிரமாணத்தை கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடக்கும்போது நிச்சயமாக நம்மளால் வந்து பிதாவிடத்தில் நம்மளால் சேர முடியும். அவர் மூலியமாய் நம்ம சேர முடியும். கர்த்தர் தாமே வார்த்தையை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆமென்.